கேட்டுக்கோங்க, சண்டைலாம் வேணாம். நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. மைக்க தூக்கி விசிற எடுத்து போறது எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஒன்றே மாறாதது. Who is that dog voice? யாரா குறுக்க பேசுறது? புறாமடா, புறாம. அத அப்படியே முகத்திலயும் பார்த்து அன்னைக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு சொல்லல. What nonsense you are talking about me? நிறைய பேர்ட்ட சொன்னேன், விஜய்க்கு வந்து அவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு ராஜாவை போட்ட உடனே. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. முத நாளே சொன்னேன், அது இன்னைக்கு சொல்லல. அது ஒன்னு இந்த வீட்ல அவன் இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன், அவர் வெளியே போக சொல்லு. பழகும்போது தானே தெரியுது ஒரு சில விஷயம். என்றாகன்னு பார்த்தேன். நீ சும்மா இருப்பாரு. I am speaking, no cross speaking. Sit down please. ஒரு ஆளை பேசணும்னா 9 பேர் பண்ணா நமக்கு பதவி பேரும் சொன்ன பாரு. அப்பயே எனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நீ ஆடுனா கேம், நான் ஆடுனா கேம் கிடையாதா? நீ தாண்டி இப்படி என் உயிர் எடுக்கிறேன். இருந்து கேம் தான் ஆடிட்டு இருக்க. அதுக்கு தானே வந்திருக்கோம். பின்ன இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? காட்டம் வெறித்தனமா இருக்கும். நீ பண்ணதுதான் கரெக்ட். இன்னைக்குமே அப்போஸ் அம்மா நீ பண்ணது மட்டும்தான் கரெக்ட். ஆஹா நீ பண்ணது எல்லாமே சூப்பர்ல. அப்புறம் உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய ஆரிங்க இருக்கணும். பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நல்லா களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. அங்க வந்துட்டு பேசுறது அவன் வந்து யோசிச்சு பாருங்க. என் கதை எப்போ வரைக்கும் ஓடுதோ அது வரைக்கும் ஓடிட்டு நான் ஓடிடுவேன். இழுப வலுவா இருக்கு. எனக்கு பிரச்சனையே இல்ல. ஐ டோன்ட் கேர். நீங்க புதுசா வந்தவங்க கேட்டு பாரு. நாளை எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. பெர்ஃபார்மன்ஸ் டக்குனி வார்த்தையை காப்பி அடிச்ச மாதிரி. இவனை இப்படியே விட்டா ஊர்ல இதே பண்ணிட்டு தெரியுமா? பேசாம அவனுக்கு காலை கிடைக்க மாதிரி காய அடிச்சு விட்டுருங்க. எனக்கு என்ன நடந்தது, உனக்கு என்ன நடந்தது? முரட்டுத்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சும்மா காப்பி அடிக்காத பாரு. உன் ஆட்டம் பாட்டத்தெல்லாம் விட்டுரு. யாரு காப்பி பண்றா? எப்பா அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. என்ன இவர் பேசுறாரு? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நான் தான் சொன்னேன், அது ஒரு பிரச்சனை பண்ணி பண்ண பாரு. முதுகுல குத்திட்டல, முதுகுல குத்திட்டு மாப்ள இல்ல மாப்ள பண்ணிட்ட நீ எனக்கு. இந்த பேர் 4 விதம் நான் சொல்ல வரதே புரிஞ்சுக்க மாட்டேன். அந்த வார்த்தையை 4 பேர் 4 விதமா பேசிடுவாங்க. அப்படி எல்லாம் பேசாத மாதிரி வாழணும். யார் சொன்னது? நீ அந்த காமெடியை சொன்ன. காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. நான் அதுக்கு பின்னாடி வந்து நானும் அதை feel பண்ணி பேசி இருக்கேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. விஜய் சேதுபதி சார் கிட்ட வந்து நான் தான் ஒன்னு ஹாஸ்பிடல் அட்மிட்டட போறடா எனக்கு இருக்கா போய் வேலைய பாறா லூசு. நீதான் இந்த வார்த்தையை நான் பைட் பண்ணேன். A few moments later. 5 minutes later. நான் யூஸ் பண்ண வார்த்தையை அவன் கம்முன்னு காப்பி. 2 hours later. ஃபீலிங் அந்த ஃபீலிங் 8 hours later. நான் சொல்லணும், ஐபிஆர்ன்ற வார்த்தை யார் வார்த்தை? Later that same evening. யார் கண்டுபிடிச்சு? ஒவ்வொரு நேரம் பாக்குற பண்ணி பயல காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சரவண. வெளியில தெரியுது நீ யூஸ் பண்ண மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணி போயிடுற. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? நீதான் இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? ராஜா, எல்லாமே நீதானே. கோயில் கோலம் கண்டதில்லை இப்படி ஓ சாமி. சூப்பர் பண்ற எல்லாமே சூப்பர். சூப்பரப்பா.